பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. அன்னபூரணி வீட்டில் வந்து அழுதுட்ருக்காங்க. என் புள்ள சிவாவே என்னை நம்பலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போ வந்து மகா இருந்துட்டு அக்கா என்ன காய்ச்சுன்றாங்க. எதுவுமே பேசுறதுல அப்புறமா ஆறுமுகத்தை கேட்கவும் இந்த மாதிரி சிவா பேசுடான்றாங்க. சிவாவும் அது மாதிரி பேசினா ஆமாம் அதனால தான் வந்து இவ்வளோ உடஞ்சி போயிட்டாங்க அம்மான்னு சொல்லிட்டு உள்ளார போவாங்க. இதெல்லாம் உனக்கு வேணும் தாண்டி அன்னபூரணின்றாங்க. என் புள்ளைய என்கிட்ட இருந்து நீ வளைச்சு போட்டுக்கிட்டே இல்லையா, இப்போ இதை நினைக்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்கா சிவா இப்படி பேசிட்டான்ட்டுன்றாங்க. இதே மாதிரி தானே ஒவ்வொரு டைமும் என் பிள்ளை என்ன எதிர்த்து எதிர்த்து பேசுவான், ஏன் என் கஷ்டப்படுற மாதிரியான பேசுவான் இல்லைன்றாங்க. இப்போ அவன் உன்னை பேசும்போது உனக்கு அது வலிக்குது இல்லைன்றாங்க. வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும்ன்றாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீ நரக வேதனை அனுபவிக்கணுன்றாங்க. என்னை படுத்தின பாட்டு எல்லாத்துக்குமே நீ கஷ்டப்படணும் சேர்த்தி அப்படின்ட்டு மக சிரிச்சுட்டே வெளியே போறாங்க. அழுதுட்டு இருக்கவங்க உடனே வந்து பைரவியும் ஆறுமுகமும் போய் சமாதானப்படுத்துறாங்க. அம்மா அழுகாதுமான்றாங்க. டே ஆறுமுகம் நான் தனியா இருக்கணும்டா, என்னை தனியா விடுன்றாங்க. அம்மா இங்க பாரும்மா, சிவாவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் ஏதோ ஒரு இதில் பேசிட்டான், அதே நினைச்சு நீ இப்படி ஃபீல் பண்ணாதமான்றாங்க. டே இல்லடா எப்படிடா அப்படி பேசலான்றாங்க. நான் வந்து சிந்துவுடைய உயிரை வந்து எடுக்கணும்னு நினைச்சேன்னா அதனாலதான் அவளை லேட்டா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனதா அவன் சொல்றான். அப்ப எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கும் நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, சிவா வந்த பிறகு நம்ம பொறுமையா பேசிக்கலாம், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அவசரப்பட்டு எப்படி எந்த முடிவு எடுக்காம இருக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க. டே என்னை தனியாக இருக்க விடுறீங்களான்ட்டு உடனே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அன்னபூரணி அழுகுறாங்க. இங்கே ஆறுமுகம் வந்து பைரவி கிட்ட அம்மா என்னை இப்படி பேசிட்டு இருக்காங்க பைரவி, அத்தை கொஞ்சம் தனியாக விடல ஆறுமுகம், தனியாக விட்டால் அத்தையே சமாதானம் ஆயிடுவாங்கன்றாங்க. ஆறுமுகம் தான் அம்மாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.